லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிசிசி குவைத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிசிசி எப்படி எடுக்கிறது, அதாவது பிசிசி எதுக்கு குவைத்தில் இருக்கவங்களுக்கு தேவை அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் வரலாம். அதாவது குவைத்துக்கு வர்றதுக்காக நம்ம இந்தியாவில் பிசிசி எடுப்போம், போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டு, நம்ம மேலே எந்த ஒரு குற்றமும் கிடையாது அப்படின்னு. ஆனால் இங்கே குவைத்தில் எதுக்காக பிசிசி எடுக்கணும் அப்படின்னா, குவைத்தை விட்டுட்டு வேற நாட்டுக்கு யூகேயோ கனடாவோ ஆஸ்திரேலியா இந்த மாதிரி பல நாடுகளுக்கு இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் போகக்கூடிய நபர்கள், நல்ல கிராஜுவேட் நல்லா படித்தவங்க இங்கேருந்து வேறு நாட்டுக்கு இன்னும் அதிகமான சம்பளங்கள் கிடைக்கும் போது, வாய்ப்புகள் கிடைக்கும் போது வேறு நாட்டுக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே அவங்க குவைத்தில் அல்லது இந்த அரபு நாடுகளில் எங்கே வேலை பார்த்துருந்தாலும் அவங்க அந்தந்த நாடுகளில் வந்து எந்த ஒரு குற்றமும் அவங்க மேலே பதிவாகலை அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பிசிசி சர்டிஃபிகேட்டு இங்கே இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்லேருந்து அவங்களுக்கு பிசிசி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அந்த மாதிரி பிசிசி எடுக்கக்கூடிய நபர்கள் வந்து பிசிசி எடுக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். குவைத்தில் எப்படி பிசிசி எடுக்கிறது, வேறு நாடுகளுக்கு வெளிநாடுகள் போகிறதுக்கு பிசிசி எப்படி எடுக்கிறது அப்படின்னு போட்டிருந்தோம். அதுக்கு வந்து சிவில் ஐடி காப்பி, பாஸ்போர்ட் காப்பி, அதே மாதிரி எந்த நாட்டுக்கு போகிறோமோ அந்த நாட்டினுடைய அந்த எம்பசியிலேருந்து ஒரு ரெக்வஸ்ட் பேப்பர் ஒன்று கொண்டு வரணும். இந்த மாதிரி அதெல்லாம் கொண்டுட்டு நம்ம தஜீஜில் இருக்கக்கூடிய கிரிமினல் எவிடன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அங்கே போய் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபோட்டோவும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும், பேக்ரவுண்ட் ப்ளூ கலர் கொண்டு போகணும். இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு திரும்ப வர சொல்லுவாங்க. திரும்ப போயிட்டு நமக்கு அந்த டேட்டில் வாங்கிக்க முடியும். இதுதான் இது நாள் வரைக்கும் இருந்த ப்ரொசீஜர் பிசிசி எடுக்கிறதுக்கு. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக, ரொம்ப இலகுவாக்கி வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, சஹில் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. அந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் இருந்த இடத்துலையே உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல்லையே நீங்கள் உங்களுக்கு தேவையான எந்த நாட்டுக்கு வேணாலும் போகிறதுக்கு பிசிசி எடுத்துக்க முடியும். இதில் 2 விதமாக இருக்குது பிசிசி. வெளிநாடுகளுக்கு, குவைத்தை விட்டு வெளியில் போகிற நாடுகளுக்கு இங்கே எந்த ஒரு குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பிசிசி. இன்னொன்று, இங்கே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இங்கே ஏதாவது ஒரு விஷயங்களில், ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு காரணத்துக்காக தேவைப்படுது, உங்கள் மேலே எந்த ஒரு குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிசிசி அப்படின்னா, குவைத்திலேயே நம்ம அந்த செல்லுபடி ஆகக்கூடிய வகையிலான ஒரு பிசிசியும் 2 விதமாக இருக்குது. அது அந்த சஹில் அப்ளிகேஷன்லேயே ரொம்ப ஈஸியாக நம்மளே அப்ளை பண்ண முடியும். அது எப்படி எடுக்கிறது அப்படின்றது தான் நம்ம செய்முறையோட இந்த சஹில் அப்ளிகேஷனில் எப்படி அப்ளை பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் மொபைலில் இருக்க சஹில் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஓப்பன் பண்ணதோட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக அதில் வரும்ல, கீழே அந்த ஹித்மத் சர்வீஸ்ன்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணதோட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக வரும். நமக்கு தேவை மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர், அதாவது வசாரத் தாஹிலியா. அதை கிளிக் பண்ணுங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணதோட அதில் 4 சர்வீஸ் காமிக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஹித்மத்தில் அமனியான் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதோட அதில் 2-3 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் நமக்கு சர்டிஃபிகேட். இது அதை கிளிக் பண்ணதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவைத்துக்குள்ளே வேணுமா வெளியில் வேணுமான்னு கேட்கும். நமக்கு 2வது கிளிக் பண்ணணும். 2வது கிளிக் பண்ணிட்டு அந்த ப்ளூ கலர் முத்தாபியான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதோட நாடு செலக்ட் பண்ண சொன்னோம். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா நாடும் வரும். அதில் நமக்கு வந்து எல்லாமே அரபியில் தான் இருக்கும். தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கலாம், இல்லை ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி கூட பார்த்துக்கலாம். நமக்கு வந்து இப்போ உதாரணமாக யுனைடெட் கிங்டம்னு வச்சிங்களேன், அதுக்கு வந்து மம்லக்கத்துல் முத்தஹிதான்னு வரும் அரபியில். அது எங்கே இருக்குன்னு இப்போ காட்டுறேன் பாருங்கள். அப்படியே மேலே தள்ளி விட்டு பார்த்தோம் அப்படின்னா கீழே வரும் பாருங்கள். இப்போது இதில் நிறைய நாடு இருக்குது. இந்த நாடு எந்த நாடாக இருந்தாலும் இதில் எந்த நாட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னாலும் நமக்கு பிசிசி உடனே எடுத்துக்கலாம். இது கீழே இருக்குது பார்த்தீங்களா, மம்லக்கத்துல் முத்தஹிதா. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதோட நமக்கு முத்தாபியான் இருக்குல்ல, அதை கொடுத்தா போதும், உடனே நமக்கு பிசிசி ரெடி ஆகிடும். இப்போ அது ஓகே கொடுத்ததோட உங்களுக்கு உங்கள் சர்டிஃபிகேட் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லுது. கீழே தஹ்மீல் இருக்குது, அதாவது டவுன்லோடு, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதோட உங்களுக்கு சர்டிஃபிகேட் பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ என் பேர்லையே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் நண்பர்களே. இதே மாதிரி பிசிசி வந்து ரொம்ப ஈஸியாக உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைலில் இருந்த இடத்துல இருந்தே நீங்கள் எடுத்துக்க முடியும். அதனால இந்த தகவலை நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டது இல்லாமல் உங்கள் நண்பர்களோடையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.